Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த டீமுக்கு இடையே நடக்க போகுது அப்படின்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையே தான் நடக்க போகுது. ஸோ குரூப் ஏல மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் வச்சு நடக்க போகுது. 20 February இந்தியன் டைம் படி மதியம் 2:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் அலைவாக இருங்க. ஸோ டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அது கூடவே இந்த மேட்ச்சுக்கு ஃபேண்டசியில் யார் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டெப்த்தாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்சிங் அப்படி சாய்ஸ்லேருந்து லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். IPL வரப்போகுது, உமன்ஸ் பிரீமியர் லீக் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 2024 மார்ச்சில் கனடாக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் இடையே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பேஸ் பவுலர்ஸை டீசென்ட் பவுன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 58 போட்டிகள் நடந்திருக்கு. 22 போட்டிகள் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 34 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்லுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டீம்ஸோட ரன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 200க்கு கீழே 16 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டு இருக்குது. 200லேருந்து 249க்குள்ளே 19 முறையும், 250லேருந்து 299க்குள்ளே 14 முறையும் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 300க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் நீங்கள் ஒரு 240+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 240 to 250 ஒரு டீசன்ட் ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹை ஸ்கோர் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் நமீபியா இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போது லாஸ்ட் 4 கேம்ஸோட ஒரு சின்ன ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாகவே 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு பிச் நல்லா சப்போர்ட் ஆயிருக்கு. செகண்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் 9 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் 6 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட்டாக ஃபோர்த் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக கிடச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல, ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு ரீசெண்ட் டேஸில் பார்க்கல தெரிய வருது. பட் இது எல்லாமே சின்ன டீம்ஸ் ப்ளே பண்ண மேட்சஸ். ஸோ பெரிய கேம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கும் தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் டைப்பு ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் மீடியம் கூட பார்த்திங்க அப்படின்னா 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரைட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாக 29 விக்கெட். ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 2 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 9 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். இப்போ ஹெட்வீட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 41 இன்டர்நேஷனல் ஓடி போட்டிகளில் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் 8 முறையும், இந்தியா 32 முறையும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. நோ ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை நடந்திருக்கு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 1 டேஸில் லாஸ்ட் 4 கேம்ஸுமே பங்களாதேஷ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 கேம்ஸில் 3 கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் விக்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பைலேட்ரல் சீரீஸில் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ பங்களாதேஷோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன்சீர் ஹசன் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ சௌமியா சர்க்கார் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ, முஸ்ஃபிக்யூர் ரஹீம், மெஹதி ஹசன் மிராஸ், முகமதுல்லா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிர் அலி, ரிஷாத் ஹுசைன், தன்ஜீம் ஹசன் சகிப். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், லாஸ்ட்டாக தஸ்கின் அகமது தான் எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் இருக்காங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம். பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே கை காமிச்சிட முடியாது. அந்த அளவுக்கான ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகி ஆடக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நாளைக்கு மேட்ச் வந்து ஒன் சைடாக போகாது. ஸோ இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க. ஏன்னா பங்களாதேஷ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஷாண்டோ ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காரு, நாங்களும் சாம்பியன்ஸ் தான். ஸோ நாங்களும் வந்து இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணதுக்காக தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனில்
10 ஓவர்ஸ் யார் போல் பண்ணுவா, எந்த டைமில் யார் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நியூ பால் பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தஸ்கினும் தன்ஜிரசன் தான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்தியா பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மான்னு சொல்லி 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்குது. ரீசெண்டாக முஸ்ஃபிக்யூரை ஒரு 5வது ஓவரில் கொண்டு வரதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஷாத் ஹுசைன், முகமதுல்லா போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. மெஹதி ஹசன் மிராஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 3 பேரில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக் போலும், 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஸ்குவாட்லேயே கிடையாது. தன்ஜிரசன் ஒரு பிளேயர் இருக்கார், தைஜுல் ஹசன்ஸு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது டெத்தில் போடக்கூடிய போலர்ஸ் யார்? டஸ்கின் கண்டிப்பாக டெத்தில் 2லேருந்து 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தன்ஜிரசனும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே கொடுத்துக்கலாம். இப்போது ஃபுல் 10 ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் போல் பண்ண போகிறா அப்படின்னா டஸ்கின், முஸ்தபிசூர், அடுத்ததாக தன்ஜீம் ஹசன் சகீப், ரிஷாத் ஹுசைன், இந்த 4 போலர்ஸும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெஹதி ஹசன் மிராஸ் ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. யாருக்கு வந்து ஓவர் ஷேர் ஆக போகுது, முகமதுல்லா யார் ஓவர்ஸை ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னா ரிஷாத் ஹுசைனோட ஓவர்ஸை முகமதுல்லா வந்து ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் ஆடக்கூடிய 2 ஓப்பனர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 8% தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சௌமியா சர்க்கார் வந்து நமக்கு தெரிய வராரு. கம்மியான பர்சன்டேஜில் ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி வந்து சௌமியா சர்க்கார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட்லேயுமே 32 ஆவரேஜ், வெனியூலையுமே 33 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூசிலாந்தில் போய் ஒரு 150 ரன்ஸ் வந்து தனியாக ஆடி கொடுத்தாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு மேட்ச்லாம் செகண்ட் ஓடி. ஸோ கான்ஃபிடன்ஸ் நல்லாவே இருக்குது, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் யூஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் 29, செகண்ட் இன்னிங்ஸில் 34 அவரோட ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாரு அப்படின்னா சமோஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சௌமியா சர்க்காருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தன்ஜிரசன் சகீப். ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் 1 டே கிரிக்கெட்டர், பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பன்பிக்காக இருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் தன்ஜிரசன், சௌமியா சர்க்கார் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நஜ்முல் ஷாண்டோ, இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக வாஷிங்டன் சுந்தரை நாளைக்கு பர்டிகுலர் மேட்ச்சில் இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஆஃப் ஸ்பின்னர் ஸ்குவாடில் அவர் தான். ஸோ அவரை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் 11ல் வாஷிங்டன் சுந்தர் ஆடினார்னா நியூ பால் வந்து இந்தியன் டீமில் வாஷிங்டன் சுந்தர் தான் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஷாண்டோ மஸ்ட் பிக்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மேட்ச் ஆடி ரக் அவுட் ஆயிருக்காரு. வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் 1 டே கிரிக்கெட் ஒரு பெரிய கேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஷியா கப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2023 நினைக்கிறேன் சம்திங் அப்போ நடந்த ஏஷியா கப்லாம் நீங்கள் அதில் உள்ள மேட்சஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக ஆடி இருப்பார். பிக் கேம்ஸில் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஷாண்டோ 47% ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு உங்களுக்கு கிராண்ட் லீக் வீசியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்பிக்யூர் ரஹீம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. ஸோ எப்போவுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் இவரும் ஒருத்தர். இந்த கிரவுண்டாக இருக்கட்டும், இந்த ஹெட்டாக இருக்கட்டும், ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவர் தான் க்ளவ் ஒர்க்கும் பண்ண போறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர் இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி டபுள் ஆப்ஷன் பிளேயர் இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்க்கு லாத்தம் எப்படி ஒரு செஞ்சுரி அடிச்சு ட்ரீம் டீம் கேப்டனா ரிஸ்கான பிக்காக ஆனாரோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்காட்டாலும் ஒரு 50 ரன்ஸ் ஒரு 2 கேச்சஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 61% உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக மெஹதி ஹசன் மிராஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 1 டேல ஒரு செஞ்சுரி கூட பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்கோர் பண்ணியிருந்தார். குறிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். சிவிசி கொடுக்கலாமானா இந்த பிச்சே ஆஃப் ஸ்பின்னர் தான். பட் இந்தியன் டீமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக இவருக்கு விக்கெட்ஸ் வந்து ரேராக தான் போகும். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். பட் பேட்டிங்கில் மினிமம் நீங்கள் வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் பங்களாதேஷ் டீமில் இருக்கக்கூடிய சேஃபான கேப்டன்ஸ் கேம் பிக்கில் இவர் தான் இருக்கார். அடுத்ததான் முகமதுல்லா. ஸோ முகமதுல்லா பொறுத்த வரைக்கும் ஒரு பண்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டாப்பில் யாராவது ஸ்கிப் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜில் வந்துட்டு
ஒரு நல்ல பிக் வேணும். ஏன்னா 18 மேட்ச் ஆடி 400 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து முகமதுல்லா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரேராக டீம் மேக் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். கிராண்ட் லீக்ல வந்து நான் ரிஸ்க்காக போகிறேன் ப்ரோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இனிஷியல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் இந்தியா நல்லா விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல மெஹதி ஹசன் மிராஸையும் முகமதுல்லா இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இடையே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப், ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் வந்து மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் பண்ணாங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிர் அலி ரேராக போங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் சேஸில் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷாத் ஹோஷின் பார்த்திங்க அப்படின்னா T20s நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. பட் 1 டேஸில் பெருசாக விக்கெட் எடுக்கிறது கிடையாது. செகண்ட் பவுலிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டியூ இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தன்சீம் ஹசன் சகிப். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட்டர். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போல் பண்ணல. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியா கப்பில் ஒரு மேட்ச் போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் இன்னொட்டாக இருந்திருந்தாலும் இவரோட எக்ஸ்பிரஸ் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் துபாய் ஸ்டேடியமில் கண்டிப்பாக கிளிக் ஆகிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இனிஷியலாக இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் டெத்தில் நல்லா யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11% 10 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர் பார்த்திங்க அப்படின்னா இவர். ஸோ மஸ்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிராண்ட் லீக் போகிறவங்க மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்தபிசுர் ரஹ்மான் அகேன்ஸ்ட் இந்தியா கண்டிப்பாக நல்லா போல் பண்ணுவார். இந்த வெனியூவில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முஸ்தபிசுரை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தஸ்கின் அகமது நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்த அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இல்லாட்டாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் தஸ்கினை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கில் கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணுவாங்க. இவர் பேட்லேருந்து ஒரு மினிமம் ஒரு பின்ச் ஹிட்டர் மாதிரி ஒரு 20 ரன்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹொசைன் எமோன் இருக்கார். ஸோ தோவித் கிடாய், நசூம் அகமது, லாஸ்ட்டாக நஹீத் ராணா வந்து இருக்காங்க. ஸோ நஹீத் ராணா ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர். 140-150 கிளிக்ஸ் வந்து போல் பண்ணுவார். அட் த சேம் டைம் நசூம் அகமது வந்து 11ல் ஆட வைக்கிறாங்களா, ஏன்னா இந்தியன் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இனிஷியல் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் தஸ்கின் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான், தன்சீம் ஹசன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன்சீர் ஹசனை குல்தீப் யாதவ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சௌமியா சர்க்காக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. ஷாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஒரு முறையும், முஸ்ஃபிக்யூரை அக்ஷர் வந்து ஒரு முறை, அடுத்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக மெஹதி ஹசன் மிராஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் ஒரு முறை, முகமதுல்லாவை பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பங்களாதேஷ் 11ல் முக்கியமான ஒரு 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா சர்க்கார் டபுள் ஆப்ஷன், லைன்லையும் ஃபீல்டிங் நிற்பார், நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஷாண்டோ ட்ரை பண்ணிக்கலாம். முஸ்ஃபிக்யூர் ரஹீம் டபுள் ஆப்ஷன், மெஹதி ஹசன் மிராஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸில் முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது, ஸோ நெக்ஸ்ட்டு தன்சீம் ஹசன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 7 பிளேயர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். ரிஸ்க்கு ப்ளஸ் சேஃபாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 பிளேயர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேஃப் சிவிசி யார் இதில் இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மெஹதி ஹசன் மிராஸ். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா முஸ்ஃபிக்யூர் போகிறது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்திய டீம் 11ல் குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இன்கேஸ் குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணார் அப்படின்னா இவரை கொஞ்சம் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி விசி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபஸ்ட் போல் பண்ணுறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான விசி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஷாண்டோவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் ஒரு ரிஸ்க்கான விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்தியாவோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அடுத்து சுப்மன் கில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக வந்து இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவுக்கு 11ல் இடம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 3 பேஸ் பவுலர்ஸ் தேவையா ஹர்திக் பாண்டியா இருக்கிற பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா ஒரு 7-8 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த 3 பவுலர்ஸில் ஹர்ஷித் ராணாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஒரு இடத்த குல்தீப் யாதவுக்கோ இல்லை வருண் சக்கரவர்த்தியான T20ஸில் ரீசெண்டாக பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். 11 விக்கெட்ஸ் வந்து 3 மேட்ச்சில் எடுத்திருந்தார். ஸோ அதை மைண்டில் வச்சு சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டட் 11 பொறுத்த வரைக்கும் நியூ பால்
ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ரெண்டாவது ஓவர் ஷமி போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியூ பால் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அக்ஷர் பட்டேல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நீடு இருந்தது அப்படின்னா அக்ஷர் பட்டேலோட இடத்த கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இப்படியும் யோசிக்கலாம். ஸோ ஹர்ஷித் ராணா ரிப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தரையும் எக்ஸ்ட்ரா 11ல் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நியூ பாலில் இந்தியாவுக்கு ஒரு grip இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து வாஷிங்டன் சுந்தரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. நிதாஸ் ட்ராஃபி 2017 நினைக்கிறேன் சம்திங், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வாஷிங்டன் சுந்தர் இவர் கேப்டன்சி பண்ணையில் ஃபுல்லாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெக்கார்ட் வைஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இறக்குறாங்களா அப்படின்ட்டு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் தான் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸில் 2 bowlers. ஹர்திக் பாண்டியா டெத்தில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. மிட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஓவர்ஸ்லேருந்து 6 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒன் டே வேர்ல்டு கப் 2023 இதே பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஹர்திக் பாண்டியா நியூ பால் போல் பண்ணியில் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் காலில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. லிட்டன் தாஸ் ஸ்ட்ரைட்டில் ஒரு பவுண்டரி அடிக்கல, காலை விட்டார். ஸோ இன்ஜுரி ஆச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கல மோஸ்ட் ப்ராபப்ளி ஓரளவுக்கு சேஃபாக தான் ஆடுவார். சிவிசி பிக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். 10 overs போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸில் ஆஸ் யூஸ்வல் 1, 2, 3 இந்த 3 bowlsக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 20 overs அதிக ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா போல் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துல எந்த bowler வந்தாலும் அவங்க ஃபுல் 10 overs வரைக்கும் போல் பண்ணக்கான சான்ஸ் இருக்குது. அக்ஷர் அண்டு ஹார்திக் வந்து லாஸ்ட் 10 overs வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக கொடுத்துடலாம். ரோஹித் சர்மா லாஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் 67% ட்ரை பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் 87%. 2 பிளேயர்ஸுமே இந்த மேட்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கு. குறிப்பாக ரோஹித் சர்மா பாருங்கள் 105 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 2018 நினைக்கிறேன் ஏஷியா கப் டைமில் ஒரு செஞ்சுரி இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பாருங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. ஓவராலாகவே அவர் வந்து ஹெட் ஹெட்லேயுமே செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சேஸில் தான் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரியும் வந்து அடிச்சிருந்தார் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சேஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அகேன்ஸ்ட் முஸ்டபிசூர் ஒரு சின்ன பேட்டில் இருக்குது. பட் முஸ்டபிசூர் செகண்ட் பவுலிங்கில் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் ஹெட் 87 ஆவரேஜ் இருந்திருக்கு. அதுவும் 2மே செகண்ட் இன்னிங்ஸ் தான். இவரோட வீக்னஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ் இருக்குது. தைஜுல் இஸ்லாம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ தைஜுல் இஸ்லாம் ஸ்குவாட்ல இல்லை, நசூம் அகமதுன்னு ஒரு பவுலர் இருக்கார். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. 11ல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இல்லை அப்படின்னாலுமே மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட்டுக்கு இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு சொல்லி ஐசிசி ரேங்கிங்ஸில் நம்பர் 1 ODI கிரிக்கெட்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் தான் இருக்கார். அடுத்ததாக விராட் கோலி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 61% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 52 பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாகவும் 109 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாகவும் பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லாட்டாலும் சைலண்ட்டாக ஒரு 50 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணலை. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா விராட் பிக் பண்ணுங்கள். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் 72% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு ஸ்ரேயாஸோட ஒரு வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷார்ட் பாலில் இந்த மேட்ச் வந்து ஸ்ரேயாஸ் குவிக்காக வந்த உடனே அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக தன்சிம் ஹசன் சகிப் வர்சஸ் ஸ்ரேயா ஷேரோட அந்த ஒரு பேட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 72% பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரேயா ஷேர் கூட கம்பேர் பண்ணல கேஎல் ராகுல் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பெஸ்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்டில் 25 வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 60 ஆவரேஜ் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ 43% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து கேஎல் ராகுலுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஐயர் அண்டு பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் இந்த 2 பிளேஸுமே ஒரு டீமில் பிக் பண்ணது பதிலாக ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து 80% பிக் பண்ணிக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா. இது வரைக்கும் ஓடிஎஸில் அகெயின்ஸ்ட்டு பங்களாதேஷ் 3 கேம் ப்ளே பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 0 ரன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 4 கேம்ஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் வந்து கணக்கில் வராது. ஏன்னா வந்து ஒரு 4 பால் தான் போல் பண்ணிட்டு போயிட்டார் அந்த வேர்ல்டு கப்பில். ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி போல் பண்ணல, பேட்டிங்கும் பண்ணல. ஸ்டாட்ஸ் வைஸாக ஒஸ்ட்டாக இருந்திருந்தாலும் இந்தியா வந்து ஃபஸ்ட் போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட்டாக நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா பேட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 25+, பவுலிங்கில் ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேலோட பவுலிங் முக்கியத்துவம் இந்த மேட்ச்சில் இருக்குமானா அவர் கூட கம்பேர் பண்ணல ஜடேஜா நல்ல பவுலராக தெரிய வராரு. ஹெடில்
8 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்கில் பண்ணியிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணாட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பவுல் பண்ணால் மஸ்ட் அவங்க டீமில் அக்ஷர் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஜடேஜாவுமே பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக் தான். செகண்ட் பவுலிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். 4 மேட்ச் ஆடி 48 ரன் அடிச்சு 7 விக்கெட் வந்து வென்யூவில் எடுத்திருக்காரு. ஹெட்விட்டில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணியது தான் இவரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அக்ஷர் பட்டேலை லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆப்போசிட் டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இல்லை. ஸோ இந்தியன் டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த ஒரு மூவ் பண்ணதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஹர்ஷித் ராணா 14% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணால் மினிமமாக நீங்கள் 2 விக்கெட் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு அன்சங் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, 2 கேட்ச் பிடிப்பார், ட்ரீம் டீமில் வந்துடுவார். சேஃப் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 14% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. முகமது ஷமி 51% பிக் பண்ணியிருக்காங்க. அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் 4 கேமில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 கேமில் 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 கேமில் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரெண்டுமே எக்கானமி நல்லா இருந்திருக்கு. ஷமி ஒரு இன்ஜுரி இருந்து வர ரீசனுக்காக இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பெருசாக போகலை. பட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். பிக் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஷமியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த ஹர்ஷ்தீப் சிங் 57% வரைக்கும் 1 டேஸில் 9 கேம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு. 14 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக எடுத்து வச்சிருக்காரு. குறிப்பாக நீங்கள் இவர் டீம் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்க்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி, ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணாலும் உங்கள் டீமில் அவங்கள மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணார் அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். குல்தீப் ப்ளே பண்ணாருன்னா செகண்ட் பவுலிங் சிவிசி கொடுத்துக்கலாம். சக்கரவர்த்தி மஸ்ட் பிக் அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் சிம்பிளாக பார்த்துடலாம். ரோஹித் சர்மாவை தஞ்சிம் ஹசன் சகிப் பார்த்திங்க அப்படின்னா 2 பால் பவுல் பண்ணி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நான் இதை மென்ஷன் பண்ணுற இந்த இடத்துல விராட் கோலிக்கு பேட்டில் எதுவும் இல்லை. சுப்மன் கில்ல மிராஸ் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயரும் பார்த்திங்க அப்படின்னா மிராஸ் வந்து 2 முறை அப்படிங்க மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு மிடில். இப்போ கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் மிராஸ் 1 முறை, அக்ஷர் பொறுத்த வரைக்கும் தஸ்கின் 1 முறை, முஸ்தாஃபிசூர் 1 முறை, ஹர்திக் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஜடேஜாவை முஸ்தாஃபிசூர் 1 முறை அப்படிங்க மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்தியன் டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3 பிளேஸ் நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி என்னோட ஃபர்ஸ்ட் லைன் ஒரு 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. சேஃப் ப்ளஸ் ரிஸ்க் ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இந்த 7 பிளேஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஹர்திக் பாண்டியா செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் 8th ஆப்ஷனாக. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யார் அப்படின்னா நான் வந்து ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் சிவிசியாக மென்ஷன் பண்ணுவேன். பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரிஸ்க்கான சிவிசி யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா ஜடேஜா செகண்ட் பவுலிங் இந்தியா பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரிஸ்க்கான விசியாக இருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியன் டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கேஎல் ராகுல் கூட ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கான விசியாக பார்த்திங்க அப்படின்னா நான் கேஎலையும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷோட ட்ரம்ப் கார்டு பிக் பொறுத்த வரைக்கும் மிராஸ், ஷாண்டோ, முஸ்தஃபிசூர், ரஹீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ட்ரம்ப் கார்டு பிக்கில் கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. சேஃப் சிவிசி பொறுத்த வரைக்கும் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித், கோலி, சுப்மன் கில், ஷாண்டோ, ஐயர் அப்படிங்கிற மாதிரி 5 பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, மெஹ்தீன் மிராஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் தஸ்கின் அகமது, ஹர்ஷ்தீப் சிங், சக்கரவர்த்தி இஃப் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து கொடுப்போம். பெஸ்ட் சிவிசி ஆப்ஷனாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்கான டெமோ டீமாக இருக்கட்டும், ஸ்மால் லீக்கான டீமாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து நிற்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.